இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் ஜேர்னியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த 6 வருஷம் யூடியூப் சேனல் நடத்தி நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான் பார்க்குறது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெயினாக வந்து ஒரு 6 வருஷமாக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் வந்து மே மாதம் இன்றைக்கி தேதியில் தான் போட்டோம். போட்டு கிட்டத்தட்ட இதோட 6 வருடங்கள் முடிஞ்சு நாளையிலேருந்து 7வது வருடம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது நாட்டுக்கோழியை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால மாடெல்லாம் பற்றி போடலாம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போட்டுட்ருந்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா, மாட்டுக்கு பால் கறக்கிறது, மாட்டுக்கு நோய் மேலாண்மை, இதை பற்றிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயனாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் அதுவே வந்து நம்மளோட சேனலில் ஒரு கண்டென்ட்டாக ஆகிப்போச்சு. சரி, ஓகே, மாடுகள் பற்றியே போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதே போட்டோம். அந்த அளவுக்கு ரீச் இல்லை, வியூஸ் இல்லை, நெக்ஸ்ட் வந்து அதுக்கான வருமானம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நிறைய பேர் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடுகள் பற்றி. இதனால் சில டாக்டர்ஸுமே வந்து கால்நடை மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, நீங்கள் என்ன டாக்டரா, எதுக்காக இதெல்லாம் சொல்லித்தரீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தது. நமக்கு ஒரு வருமானமும் இல்லை, நம்ம வந்து அதில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, எதுவுமே இல்லாத பட்சத்தில் நமக்கு எதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எங்கள் தாத்தா வந்து செடிலாம் வளர்ப்பார். தாத்தா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விவசாயம் அப்படிங்கிறதுனால காய்கறி வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் மாடு வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது வந்து மாடு கோழிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் அதில் வந்து செடி கொடிகள் வளர்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் செடிகள் வளர்க்குறது, மூலிகை செடிகள் இதெல்லாம் வந்து நான் வீட்லேயும் வச்சுருக்கேன். நான் இதுக்காக வீடியோஸ்க்காகலாம் போய் பண்ணலை, இது எல்லாமே நான் ரெகுலராக பண்ணுறது. செடி வளர்க்குறது, பூஞ்செடி வளர்க்குறது, காய்கறி வளர்க்குறது. நம்ம வீட்டில் வந்து சும்மா ஒரு 2 காய்கறி இருந்தாலும் அந்த டைமுக்கு நமக்கு குழம்பு செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக இருக்கும் அப்படிங்கிறதும். நான் வந்து பசுமை விகடன் வந்து படிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு ஸ்நேகிதி அப்படிங்கிற புக்கு மூலயமா எனக்கு அது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் பசுமை விகடன் படிக்க ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், காய்கறி வளர்க்குறது, வீட்டு தோட்டம் போடுறது, அதெல்லாம் வந்து படித்து கிட்டத்தட்ட ஒரு 500 புக்கு அளவு நான் சேர்த்தும் வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே சேல் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டில் எலி வந்து புக்கெல்லாம் கடிக்க ஆரம்பித்து வீட்டில் ரொம்ப சேட்டை அதிகமானதுக்கப்புறமா புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டேன். இல்லாட்டி அந்த புக்கு எல்லாமே உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அதில் வந்து மெமரிஸ்க்காக ஒரு 4-5 புக்கு மட்டும் வச்சுருக்கேன், இருக்குது. அந்த மாதிரி விவசாயம் சார்ந்தது, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமானது. ஏன்னா என் பசங்களுக்கு வந்து வெளியில் ஃபுட்டு கொடுக்கும்பொழுது ஒத்துக்காத போகுது. அது எல்லாமே நான் பார்த்தேன். சரி, நம்ம வந்து வீட்டில் வளர்த்து செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமாக நான் நோட் பண்ணேன். இது எல்லாமே நோட் பண்ணி தான் வீட்டில் செடி வளர்க்குறது, வீட்டில் கோழி வளர்க்குறது, கோழி மூலயமா முட்டைகள் எடுத்து வீட்டில் உணவுக்காக எடுத்துக்கிறது. இதில் வந்து டபுள் பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து கோழிகள் வளர்க்குறது மூலயமா முட்டையை நம்ம உணவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதியை வெளியில் விற்பனை செய்யலாம். அடுத்தது இறைச்சிக்காக நம்ம கோழிகள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்க்க போனால் எல்லாமே விலை அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்கானிக்காகவும் இருக்கும், நம்ம வீட்டில் நம்ம உற்பத்தி பண்ணதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கோழிகளை வந்து இன்னுமே நான் வந்து சேல் பண்ணுறதில்ல. தேவைக்கு கொஞ்சம் வெளியில் கொடுத்துட்டு மீதியை வந்து வீட்டு தேவைக்காக முட்டை உற்பத்திக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டுருக்கு. யூடியூப் ஜேர்னி மெயினாக. ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கமெண்ட்ஸுக்கு வந்து நிறையா முக்கால்வாசி பேர் வந்து வீடியோஸே பார்க்குறது கிடையாது. வருவாங்க, ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, அவங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க, நம்ம வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறமா தான் தெரியுது, யாருமே வந்து கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நானுமே நிறைய சேனலில் போயிட்டு பண்ணியிருக்கேன். கமெண்ட் போடும்போது அதை பார்த்து ஒரு ஹார்ட் போடுறது கூட யோசிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டைமை ஒதுக்கி நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, நீங்கள் மெயினாக யோசனை பண்ணி பாருங்கள், ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கவே இருக்காது. காலையில் எழுந்தாங்க அப்படின்னா காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்காரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மாடு கோழி இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கே மணி 10-12 ஆகிடும்.
இதுக்கிடையில் மறுபடியும் மதிய உணவு செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் துணிமணிலாம் துவைச்சிட்டு ஜாமான் கழுவிட்டு ஈவினிங் மறுபடியும் வேலை, அப்படியே ஒரு ரொட்டீனாக போயிட்டே தான் இருக்குமேக்கோசரம் நமக்கு வேலை இல்லாமல் இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 6 வருஷமாக நான் வந்து வீடியோ ஒரு நாள் கூட போடாமல் விடக்கூடாதுன்னு கரெக்டாக போட்டுட்டு வந்தேன். ஆனால் பாருங்கள், அதுக்கு கிடைச்ச பலன் வந்து வருமானங்கிறதே கிடையாது. $100 ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 12 மாதங்கள் எடுக்குது, அப்படி இல்லைன்னா 9 மாதங்கள் எடுக்குது. ஆனால் மானிட்டேஷன் எனபிள் பண்ணது வந்து 6 மாதத்துலேயே நான் வந்து 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இந்த டாலர் ரீச் பண்ணுறது மட்டும் என்னால் சக்ஸஸாக பண்ண முடியல. அது ஒரு ரொம்ப பெரிய விரக்தியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய டைம் வந்து இந்த சேனலை விட்டுடலாம், நம்ம வேறு சேனலுக்கு போகலாம், நம்ம புதுசாக ஒரு சேனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். மறுபடியும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணதே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, நெக்ஸ்ட்டு ஒரு சேனல் பண்ணோம் அதுவும் பண்ண முடியல, தேர்டு ஒரு சேனல் பண்ணோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சேனல், செகண்ட் சேனல், தேர்ட் சேனல் 3 சேனலுமே மானிட்டேஷன் எனபிள் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து இன்கம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு இல்லை. நிறையா யூடியூபர்ஸ் கிட்டலாம் போய்ட்டு ஐடியா கேட்கும்போது சில யூடியூபர்ஸ் வந்து காசு போடுங்க உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில பேருக்கு வந்து காசு போட்டும் கேட்டுக்கிட்டேன், ஒரு சிலர் வந்து ஃப்ரீயாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பணத்துக்காக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் பணமே வாங்காத நேர்மையாக சொல்லி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பணம் வாங்கியிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு குறையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத வந்து நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். லேட்டாக ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் +2 முடிச்சுட்டு காலேஜுக்காக நான் அலையும் போது பணத்தோட அருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த காலேஜ் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து டொனேஷனு, நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் ஃபீஸு, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, இதெல்லாமே வந்து ஒரு மிடில் கிளாஸாக வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு அதோட வலி என்னன்னு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து இதெல்லாம் பேசினா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். சரி, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். ஒரு பெண்ணாக வந்து நான் இது வரைக்கும் ஓய்வுங்கிறத வந்து எடுத்துக்கணும்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். 12 மாதம் கழித்து $100 வந்தாலுமே ஒரு மிடில் கிளாஸுக்கு அந்த காசுமே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிங்கிறதுனால நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணதே கிடையாது, போடாமல் விட்டதே கிடையாது. தினமுமே போடுவேன், எனக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். இப்போ வந்து பிளான்ஸ்லாம் போட்டுட்டு வர்றதுனால அதுவுமே ஓரளவுக்கு ரீச் கிடச்சிது. ஒரே மந்தில் $30 சம்பாதிச்சேன். நான் ரொம்ப சம்பாதிச்சது என்ன அப்படின்னா, அந்த ஒரே மாதத்தில் $30 சம்பாதிச்சது தான் வந்து ரொம்ப பெரிய இன்கம் எனக்கு நிஜமாகவே. ஏன்னா இது வரைக்குமே இந்த 6 வருஷத்தில் ஒரு மாதம் கூட எனக்கு $30 நான் ரீச் பண்ணதே இல்லை. $15 $16ன்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் அப்படி வந்தது. அப்புறம் பெரிய வீடியோக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட்ஸில் தான் வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து ஈச்சம்பழம் அப்படிங்கிற வீடியோவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து $30 அந்த ஒரே மந்த்து தான். அதுக்கப்புறம் வந்து $30ங்கிறதெல்லாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு $7 ஒரு மந்த்துக்கே வந்து $7 $8 $9 $10 இப்படி தான் படிப்படியாக வருதேக்கோசரம் அந்த அளவுக்கு வரல. சரி, ஓகே, நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து இந்த பணமே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால நான் அதையுமே வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இது வரைக்குமே. நான் ஏன் இதையெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து வேலை இல்லை, பணம் இல்லை, நெக்ஸ்ட் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணமே அதிகமாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயினாக வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து அந்த பணம் வந்து குடும்ப தேவைக்காக பயன்படும். கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு ஆக்டிவாக வச்சுருக்க பயன்படும். அப்படி தான் நான் நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட இந்த 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். யாரையும் பட்டுன்னு நம்பிடக்கூடாதுங்கிறதையும், நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸுக்கே ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தால் நம்ம வீடியோ மூவ் ஆகாது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை நம்பினவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட எப்பயுமே இருக்கிற பாலிசி. அது நான் வந்து அதை மாற்றிக்கவே மாட்டேன். கமெண்ட் போடுறாங்க, கேட்குறாங்க, அதையும் தாண்டி நம்மளை நம்பினாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எண்ணங்கள். அப்படி தான் இது வரைக்குமே நான் நடந்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறமாவது எனக்கு வந்து ரீச் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். ஆனாலுமே வந்து நான் இந்த சேனலை விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாட்டில் இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி, வீட்டில் பெண்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த சேனலில் காமிச்சிட்ருக்கேன்.
உங்களுக்கு வந்து அந்த சேனல் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து போர் அடித்து ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்களும் இருப்பீங்க, போர் அடிக்காத சரி உங்களோட ஸ்டோரி கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்குப்பூ ட்ரையாக காய வச்சு சேல் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ காய வச்சு சேல் பண்ணுறது, இது 2 பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து ஐடியாஸோட கொஞ்சம் செடிகள்லாம் பதியம் போட்டு நட்டுட்டு வளர்த்துட்ருக்கேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. ஏன்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வந்து மேலே தூக்கி விடுறவங்களா இருப்பீங்க. பெண்களாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து வீட்டில் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.